ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பள்ளி வளாகத்துல அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல போலீஸ்காரங்க இதுக்கு பின்னாடி ஒரு கில்லர் இருக்கிறான் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி கில்லர் இல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன, அதனால இந்த தொடர் கொலைகள் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்ச நாள்ல திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கக்கூடிய ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நபருடைய முகத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதுங்க. அந்த நபருடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா பூந்து அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் கால்ல யாரோ ஒரு நபர் பேசுறாரு. இப்பெல்லாம் என்னால வர முடியாது, நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நபர் என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. சட்டுன்னு எழுந்திருச்சு அவர் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாருங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறாங்க. அங்க கட் பண்ண ஒரு தனியார் பள்ளியை காட்டுறாங்க. அந்த தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேரு நம்பிராஜனுங்க. நம்பிராஜனுக்கு அந்த ஸ்கூலோட சேர்மேன் வந்து கால் பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம ஸ்கூல் வந்து மாநிலத்திலேயே 2வது இடத்துல இருக்கு. நம்ம ஸ்கூல்ல வேலை பார்த்தவர் வேற ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்ல நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா சார் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்றாருங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இடையே யார் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியுதுங்க. அதே சமயம் இந்த பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி நுழையிற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்குள்ள கொண்டு போற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ பிரின்சிபல் நம்பிராஜன் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த முறை உங்களோட ஸ்கூல் 2வது பிளேஸ்ல வந்திருக்கு, அடுத்த முறை உங்க ஸ்கூல் நம்பர் 1 பிளேஸ்க்கு வரதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சீக்ரெட் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு புக் எழுதி பசங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ கண்டிப்பா அதுல மோட்டிவேட் ஆகி அடுத்த வருஷம் ஸ்கூல்ல நம்பர் 1 பிளேஸ்க்கு கொண்டு வந்துருவானுங்க அப்படின்னு பிரின்சிபல் நம்பிராஜன் சொல்றாருங்க. இந்த ஸ்கூல்ல எலெக்ஷன் ஒன்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில டீச்சர்ஸ் எல்லாருமே பிரின்சிபலை பாக்குறதுக்காக பிரின்சிபல் ரூமுக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல எலெக்ஷன் ஒன்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதுல இருந்தே மாணவர்களுக்குள்ள இந்த ஜாதி மத வெறி வந்துருச்சுங்க. இந்த ஸ்கூலுக்குன்னு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்னுடைய ரூம்ல என்னுடைய கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் இருக்கணும், சோ என்னுடைய கேஸ்ட் ஆளுங்க மட்டும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பிரச்சனை எல்லாம் நடக்குது. எதுக்கு சார் தேவையில்லாம இந்த எலெக்ஷன்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதனால இந்த எலெக்ஷனை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு டீச்சர்ஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்தை முன் வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷனை நிப்பாட்ட வேண்டாம், ஏன்னா எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாதான் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு பசங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல இருந்தே பாலிடிக்ஸை பசங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மன்மதன் அப்படின்ற சார் சொல்றாரு, எலெக்ஷன் நடக்கிறது நல்லதுதான், ஏன்னா அப்பதான் பசங்களுக்கு ஓட்டு போடுறது ஓட்டு வாங்குறது எப்படின்லாம் தெரியும் அப்படின்ட்டு. உடனே இன்னொரு சார் சொல்றாருங்க, எலெக்ஷன் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எலெக்ஷனை பேஸ் பண்ணி கௌரவ் மற்றும் தர்மா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது பிரின்சிபல் யோசனை பண்றாரு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோங்க, இந்த வருஷம் எலெக்ஷன் நடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாரும் ஓட்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்னன்னா, எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்குன்னு தனியா ஒரு கேண்டீன் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா நல்லாவே இருக்காது, இப்ப இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அந்த பொண்ணு அமுச்சு விட்டுறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து, நீங்க வீட்ல இருந்து மேக்கப் போட்டு வரீங்க இல்லையா, நான் ஸ்கூலுக்குள்ளேயே வந்து ஒரு பியூட்டி பார்லரா அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் கலர் ஆயிருவேனா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கிறா. உன்னை கலர் ஆக்குறது தான் என்னுடைய வாக்குறுதி அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணி அதை ஏத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிற ஒவ்வொருத்தங்க ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. ராத்திரி லைப்ரரியன் பாத்தீங்கன்னா லைப்ரரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த லைப்ரரிக்குள்ள யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குதுங்க. ஆனா விஷுவலா அந்த இடத்துல யாருமே இல்லங்க. உடனே இந்த லைப்ரரியன் யாரு யாரு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல யாரையுமே காணோம். திடீர்னு அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற புத்தகத்தோடைய 5 காப்பி மட்டும் கீழே விழுந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. உடனடியா பள்ளி நிர்வாகத்துக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. உடனடியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த லைப்ரரியை வந்து ஆய்வு செய்யறாருங்க. தீ விபத்து அப்படின்னா லைப்ரரி முழுக்க பத்திட்டு எரிஞ்சிருக்கணும், ஆனா அந்த பர்டிகுலர் புக்கோட 5 காப்பி மட்டும் எரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு என்னமோ இது தீ விபத்து மாதிரி தெரியலையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே பிரின்சிபல் சொல்றாரு, லைப்ரரியன் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மா தான் வந்து எரிச்சதுன்னு சொன்னாரு சார் அப்படின்னு சொல்ல, கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. கரெக்டா பவர் வருதுங்க. அந்த இடத்துல செவுத்துல 1 2 3 போட்டு அடிச்சு விட்டுருக்காங்க சார், இதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லைப்ரரியனையும் அப்புறம் அந்த அட்டெண்டரையும் பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க. இங்க உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லைப்ரரியன் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் சார் இதை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க ஊது அப்படிங்கும்போது சரக்கு அடிச்ச ஸ்மெல் வருதுங்க. நீ சரக்கு அடிச்சுட்டு போதையில் என்ன பண்றதுன்னு தெரியாம மோட்டிவேஷன் புக் எடுத்து கொளுத்தி விட்டுருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் அப்படிங்கும்போது ஒன்னு பண்ணலாம், இவரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா கண்டிப்பா உண்மை சொல்லிடுவாரு அப்படிங்கும்போது
பயந்து போன இந்த லைப்ரரியன், ஆமா சார் நான் தான் போதையில இதை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது பாத்தீங்களா உண்மை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. நேத்து ராத்திரி செவுத்துல 1 2 3 எழுதி அடிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அடுத்த நாள் காலையில இங்க இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பள்ளி மாணவர்கள் மட்டும் சார்ட் பேப்பர்ல 1 2 3 அப்படின்னு எழுதிட்டு 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. மத்த மாணவர்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன 1 2 3 எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதாங்க தெரிய வருது இந்த ஸ்கூல்ல 123 பேர் அவங்க ஜாதியினர்கள் இருக்கிறாங்களாம். சோ அதுவே வந்து மெஜாரிட்டியில தான் இருக்குதான். சோ அதனால அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்கன்ட்டு. ராத்திரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அமானுஷமான சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க பயங்கரமா சத்தம் போட்டுட்டாங்க. உடனே பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வெளியில போய் படுத்துட்டானுங்க. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா காரோ அப்படின்ற அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த காரோ வேற யாரும் கிடையாதுங்க, இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய பையன். என்னடா சந்தோஷமா இருக்க போல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த காரோ பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா கிட்ட ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணுடைய புத்தகத்தை யாரோருத்தங்க கிழிச்சிருந்திருக்காங்க, பயங்கரமான சத்தம் கேட்டு இருந்திருக்குது. அந்த சத்தத்தை கேட்டுதான் அந்த பொண்ணு பயந்து போயிருந்திருக்கா. சோ இதை கேட்டு பசங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாருங்க, என்ன அந்த புக் சம்பந்தமாவே மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற அந்த புத்தகத்தோட ஒரு காப்பி ஒரு பொண்ணு கிட்ட இருக்குதுங்க. இந்த புக்கு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் அப்படின்ற பையன் அந்த புக்கை புடுங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ராத்திரி அந்த பையன் ஸ்கூல் வரண்டால நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த தர்மனை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ உருவம் துரத்திக்கிட்டே வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. இந்த தர்மன் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டு இன்வெஸ்டிகேஷனையும் தொடங்குறாங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. இறந்து போன தர்மன் அப்படின்ற பையன் தங்கியிருந்த ரூம் நம்பர் பாத்தீங்கன்னா 123. அன்னைக்கு ராத்திரி லைப்ரரியில கூட 123 அப்படின்னு எழுதி தான் அடிச்சுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி லைப்ரரியன் தான் குடிபோதையிலே இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. உடனடியா அந்த லைப்ரரியனை கூப்பிட்டு விசாரணை பண்ண, அன்னைக்கு நீங்க மிரட்டினீங்கன்னு சொல்லிட்டு தான் சார் நான் அப்படி சொன்னேன், மத்தபடி அன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாருங்க. இப்ப யார் தான் வந்து அந்த புக்ஸை எரிச்சது செவுத்துல எழுதுனது அப்படின்னு கேட்கும்போது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. இறந்து போன தர்மன் பாத்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி நீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பயந்து ஓடுற மாதிரி ஃபுட்டேஜ் இருக்குதுங்க. ஆப்போசிட் கேமரால யார் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. இந்த தர்மன் வந்து நீங்க நீங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா, இதை வச்சு பார்க்கும்போது அவன் ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ஒன்னு சீனியரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் சொல்றாரு, அதான் அந்த இடத்துல யாருமே இல்லையா சார், சிசிடிவி கேமராலேயே ஒன்னும் கேப்சர் ஆகல, ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஆவியா இருக்குமோ அப்படிங்கும்போது ஆவி பூதம்லாம் ஒன்னும் கிடையாது, யாரோ ஒருத்தங்க ட்ரிக் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க, அது யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. இந்த இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் இன்னொரு ஃபைண்டிங்கும் சொல்றாருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு லைப்ரரியில 123 அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இருந்துச்சு, அதுதான் தர்மா தங்கியிருந்த ரூம் நம்பர். அதே சமயம் தர்மாவோட ரூம்ல சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருந்தது. சோ அந்த புத்தகம் தான் லைப்ரரியில எரிக்கப்பட்டிருந்துச்சு. சோ இந்த புத்தகத்தை படிச்ச தர்மா இறந்து போயிருக்கான். சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற இந்த புத்தகத்துக்கும் இங்க நடக்கிற மர்மத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பிரின்சிபல் வந்து ஸ்கூல் மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு தர்மா அப்படின்ற பையன் இறந்து போயிட்டான், அந்த பையன் இறந்து போனதை வச்சு அதையும் இதையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பசங்க கேக்குறாங்க. கண்டிப்பா எலெக்ஷன் நடக்கும், தர்மாவோட இடத்துல யார் நிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஒரு பையன் கை தூக்குறான், நான் நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தர்மா வந்து மாடியில இருந்து அவனா விழுந்து இறந்து போனானா இல்ல யாராவது தள்ளி விட்டு கொன்னாங்களா அப்படின்ற ஆங்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த சிசிடிவி கேமரா மொத்தத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாருங்க. பட் எதுலயுமே வந்து அவனுக்கு ஆப்போசிட்டா யாருமே நிக்கல. பட் யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி நினைச்சு அவன் பயந்துட்டு ஓடுறது மட்டும் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. இதை பத்தி இன்ஸ்பெக்டரே பாத்தீங்கன்னா குழப்பத்தோட இந்த பிரின்சிபல் நம்பிராஜன் கிட்ட சொல்ல, பிரின்சிபல் நம்பிராஜன் இதை யோசனை பண்ணிட்டு அப்படியே பிரின்சிபல் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அமானுஷமான சக்தி இந்த ஸ்கூலுக்குள்ள நுழையிற மாதிரி காட்டுறாங்க. பிரின்சிபல் ரூம் சீலிங்ல இருந்து ஏதோ இடிஞ்சு கீழே விழுகுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போன இந்த பிரின்சிபல் கத்தராரு, யாருது யார் இங்க இருக்கிறது யார் இங்க இருக்கிறது அப்படின்ட்டு. உடனே இந்த லைப்ரரியன் உள்ள வராரு. சார் நான் தான் சொல்றேன்ல, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த ஸ்கூல்ல சுத்திக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சாமியார் இருக்கிறாரு, அந்த சாமியாரை வர சொல்லி ஒரு பூஜையை போட்டுறலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவர் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் சொல்லிடுறாரு. இப்போ இந்த ஸ்கூலோட சேர்மன் வராருங்க. தர்மன் அப்படின்ற ஒரு பையன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலை பத்தி மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு லைட்டா கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பசங்களும் ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால கல்ச்சரல்ஸை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் டான்ஸ்ல டைவர்ட் ஆயிருவாங்க அப்படிங்கும்போது, இன்னொரு டீச்சர் படிப்புலையும் டைவர்ட் ஆயிருவாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒன்றுல டைவர்ட் ஆகணும், இப்போதைக்கு நம்ம ஸ்கூலோட பேர் வந்து வெளியில நெகட்டிவா போகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கான ஏற்பாடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாமியார் வந்திருக்கிறாருங்க. சாமியாரை பார்த்ததும் இந்த சேர்மன் கேட்கிறாரு, ஏன்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு.
சொல்லிட்டு சார் எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படிங்கும்போது சாமியார் சொல்றாரு, நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்கூல்ல 2 உக்கிரமான ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஆன்மாக்கள் தான் இங்க நடக்கிற அமானுஷமான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு. தர்மான்ற பையன் கண்டிப்பா அவனா இறந்து போயிருக்க மாட்டான், இங்க இருக்கக்கூடிய ஆன்மா தான் கொலை பண்ணிருக்கும், சோ இங்க ஒரு பூஜையை போட்டா தான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சேர்மன் டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் அதே மீதி சொல்லி காசு புடுங்கிறதுக்காக வந்திருக்காரு, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. உடனே இந்த சாமியார் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், நீங்க இப்போதைக்கு நம்ப மாட்டீங்க, ஆனா நீங்க இறந்து ஆன்மாவா மாதிரி உங்க உடம்ப பாப்பீங்க பாத்தீங்களா, அப்பதான் நம்புவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த சேர்மன் திட்டுறாருங்க, நாங்க இந்த ஸ்கூலை நடத்தி சயின்டிஸ்டுங்களை உருவாக்கலான்னு பாக்குறோம், ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே இந்த சாமியாரும் சரி ஓகே இப்போ நீங்க என்ன நம்ப வேண்டாம், உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சாமியார் அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. தர்மன் அப்படின்ற ஒரு பையன் இறந்ததையே மறந்துட்டு இவங்க ஸ்கூல் லைஃபை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிக்கிறாரு. இந்த ஸ்கூல் எலெக்ஷன்ல சண்முகவேல், பருதி மற்றும் இந்த இன்ஸ்பெக்டரோட பையன் இவங்க 3 பேர் நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன தர்மனும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்னவன் தான், அதனால எதுக்கும் உங்க பையனை சேஃபா பாத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்பா ஸ்கூல்ல நடக்கிற எலெக்ஷனுக்கும் தர்மன் அப்படின்ற பையன் இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்கூல் பசங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்போசிட்ல நிக்கிறவங்கள கொலை பண்ற லெவலுக்கு துணிவாங்களா, இந்த மாதிரி மட்டமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போனை கட் பண்ணிடுறாருங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அவரோட பையனை பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. பையன் பாத்தீங்கன்னா ஒரு புக் படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ரூம்குள்ள போறத கவனிப்பாரு. உடனே அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற அந்த புக்கை தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இன்ஸ்பெக்டரோட பையன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப ஸ்கூல்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருதுங்க. ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அட்டெண்டர் அப்படின்ற ஒருத்தரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் கொல்லப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு செவுரு இருக்குங்க. அந்த செவுத்துல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும். அப்படின்னா என்னன்னு இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியலங்க. இந்த ஸ்கூல் மாணவிகளை கூப்பிட்டு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு சொல்லுவா, இந்த உலகத்துல நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே ஆகாயத்துல நோட் ஆகும், சோ அதைத்தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, வேற யாராவதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்ட்டு. உடனே ஒரு பையன், மேபி அந்த அட்டெண்டர் வந்து அவரோட ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தாரு, அதனால மன உளைச்சல் தாங்க முடியாம இறந்து போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி கேட்க, ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தா சந்தோஷம் தானே படணும், அவர் ஏன் சாக போறாரு, ஆனா ஒண்ணு அந்த செவுத்துல எழுதுனது மட்டும் அவரு கிடையாது, வேற யாராவது எழுதி இருக்காங்க, சோ அவங்க இந்த குரூப்ல தான் இருக்காங்க, அது யாரு எதற்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. இப்ப ஸ்கூல்ல ஒரு டெத் நடந்திருக்குது, ஆனா பிரின்சிபல் வரவே இல்லைங்க. உடனே இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் போனை போட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, லாஸ்ட் டைம் ஒரு டெத்தை பார்த்து பிபி ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு சார், அதனால டாக்டர் வந்து இனிமேல் டெத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் சார் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்துக்கே நீங்க போல அப்படின்னா போலீஸ் உங்க மேல டவுட் படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் எல்லாம் கரெக்டா வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா வான்மதி அப்படின்ற ஒரு டீச்சர் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருந்திருக்காங்க. அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய செவுத்துல எம்ஜி அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்திருக்குது. ஸ்கூல் முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரி செவுரு வந்து எம்டியா தான் கிளீனா தான் இருந்திருக்குது. ஆனா இவங்க லைப்ரரிக்குள்ள வரும்போது எம்ஜி அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்திருக்குது. இந்த எம்ஜிக்கான மீனிங் என்னன்னு தெரியல, இது ஏன் நடக்குது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாருங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா எம்ஜி அப்படின்ற இந்த 2 லெட்டருக்கு ரிலேட் ஆகக்கூடிய நேம்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, மீனா குருசாமி அண்ட் எம் காயத்ரி அப்படின்ற 2 பேர் தாங்க. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த 2 பொண்ணுங்களுமே எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் தர்மாவும் எலெக்ஷன்ல நின்று இறந்து போனா அப்படின்ற மாதிரி ஒரு லீட கொடுக்க, ஒருவேளை இந்த ஸ்கூல்ல நடக்கிற எலெக்ஷனுக்கும் இங்க நடக்கிற மர்மத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாருங்க. ஒன்னு பண்ணலாம், அந்த 2 பொண்ணுங்களையும் மானிட்டர் பண்றதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 ஆபீசர்ஸ் வந்து மஃப்டில அனுப்பி வைக்கிறோம், அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாருங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஒரு லேடி ஆபீசர் வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் கண்காணிக்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா அவ்வளவு தூரம் கண்காணிச்சுமே அந்த 2 பொண்ணுங்களும் மர்மமான முறையில ராத்திரி காணாம போயிட்டாங்க. உடனடியா இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ்காரங்க அந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவு தேடியுமே அந்த பொண்ணுங்க 2 பேருமே எங்க போனாங்கன்னே தெரியல. சோ விசாரிக்கும் போது தான் விஷயம் தெரிய வருது, இந்த ஹாஸ்டலுக்கு பேக் சைடுல ஒரு குறுக்கு வழி இருக்கு. அந்த குறுக்கு வழியில அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு பையன் கூட படம் பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு. சோ ஹாஸ்டல் வார்டன் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா செகண்ட் ஷோ படம் பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா இந்த 2 பொண்ணுங்களும் ஒரு பையன் கூட சேர்ந்து படம் பாக்குறதுக்காக போனாங்க இல்லையா, படம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த பையனோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டு அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஏண்டா இந்த மாதிரி நடு ரோட்லயே எங்களை நிக்க வச்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கும்போது, இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆகும் அப்படின்னு யார் கண்டா, ஒரு 5 நிமிஷம் வண்டியை ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க 2 பேரும் இந்த பையன் கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. சரி ஓகே எங்கூட சண்டை பிடிக்காம ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். இந்நேரத்தில் எங்க ஷேர் ஆட்டோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான சத்தம் இந்த 2 பொண்ணுங்களையும் டார்கெட் பண்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்குதுங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த பையனோட நம்பர் வாங்கி எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி பாட்டி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க அப்படின்னு போய் சொல்றான். டேய் நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாமல இல்ல, நீ படத்துக்கு போயிட்டு வந்தா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த 2 பொண்ணுங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்பதான் சார் என் கூட சண்டை போட்டுட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எங்க எந்த வழியில அப்படின்னு
அப்படின்ற மாதிரி கேட்டு போலீஸ் வண்டி ரொம்ப வேகமா அந்த ரெண்டு பொண்ணுங்களை நோக்கி போக ஆரம்பிக்குதுங்க. எப்படியோ சேஃபா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்து எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாட்டி வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு வரதுக்கே ஆள் அனுப்பணும், அப்படி இருக்கும்போது இன்னுமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட இந்த பொண்ணுங்க உண்மை சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டரோட வீட்ல இருந்து கால் வருதுங்க. இன்ஸ்பெக்டரோட பையன் பாத்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பதறப்படாதீங்க நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு. அப்பவும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பதாங்க இன்னொரு விஷயம் தெரிய வருது, இந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஒருவேளை அந்த எம்ஜிக்கான மீனிங் மனிஷா மற்றும் கௌரவா இருக்குமோ, ஏன்னா உங்க பையனோட பேர் கௌரவாச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அப்பதான் ஒரு பையன் வந்து சொல்றா, ரோட்டரி கிளப்புக்கு போறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா சார் அப்படின்ட்டு. உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாத்தியார் பாத்தீங்கன்னா பிரின்சிபலையும் ஒரு மாஸ்டரையும் லைப்ரரிக்கு வர சொல்லி இருந்திருக்காருங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. என்ன பேசணும்னு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பார்த்தா அந்த வாத்தியாரோட முகம் பயங்கர கருப்பா இருக்குதுங்க. அந்த வாத்தியாருக்குள்ள பேய் பூந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த பிரின்சிபலையும் அங்க இருக்கக்கூடிய மாஸ்டரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டுதுங்க. இந்த இன்ஸ்பெக்டரோட பையன் கௌரவ இருக்கான் இல்லையா, அவனை வந்து நீ கடத்தணும், அப்படி நீ கடத்தல அப்படின்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவருடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா போயிருதுங்க. அதுக்கப்புறம் கண்முழிச்ச மாஸ்டருக்கு இங்க என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அந்த நேரம் பார்த்து வான்மதி மிஸ் ஒரு மாதிரி உரிமிக்கிட்டே உள்ள போறாங்க. இந்த மிஸ்ஸோட உடம்புக்குள்ளேயும் பேய் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா இன்னொரு மிஸ் உள்ள வராங்க. அந்த மிஸ்ஸை பாத்தீங்கன்னா வான்மதி மிஸ்ஸுக்குள்ள போன பேய் வந்து பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத மட்டும் நீ செய்யல அப்படின்னா உன்னை கொன்னே போடு அப்படின்ட்டு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மானிஷா அப்படின்ற அந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இன்ஸ்பெக்டரோட பையனான காரவ் மற்றும் மானிஷா அப்படின்ற இந்த ரெண்டு பேர்த்த வந்து கிட்னாப் பண்ணணும். அப்படி கிட்னாப் பண்ணலனா இவங்களை எல்லாம் கொன்றுவா அப்படின்னு அந்த பேய் மிரட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பிரின்சிபல் ரூம்ல மீட் பண்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது, நம்ம அந்த பேய் சொன்னதை கேட்கல அப்படின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்போ அபடனான நிலைமையில இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்து வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த காரவ் மற்றும் மானிஷா கிட்ட இவங்க போய் சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. வந்தவங்களை அட்டாக் பண்ணி கட்டி போட்டு வச்சிடறாங்க. என்ன சார் பண்றீங்க, எங்க ரெண்டு பேருக்கு எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்க ரெண்டு பேர்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு இந்த டீச்சர்ஸும் பிரின்சிபலும் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சேர்மேன் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஸ்கூல்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால மீடியா நம்ம ஸ்கூலை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூலோட பேர் கெட்டு போகுது, அதனால அன்பரசி மற்றும் கனகராஜ் அப்படின்ற ரெண்டு டீச்சர்ஸை நான் திரும்பவும் இந்த ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேருமா அப்படின்னு இந்த பிரின்சிபல் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ அந்த ரெண்டு டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்காது போலங்க. அங்க கட் பண்ணா மஸ்தான் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இங்க தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீனோட ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. திடீர்னு அந்த பையன் அந்த பொண்ணை சுட்டு கொலை பண்ணி இருந்திருப்பான் இல்லையா, அதற்கான காரணம் இந்த மஸ்தான் தான். இந்த மஸ்தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டோடைய ஆவிய பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட உடம்புக்குள்ளேயே பூந்து அந்த பையனாலேயே கொல்ல வச்சிருக்குதுங்க. சோ அந்த பொண்ணுனால அந்த பையன் மன உளைச்சலுக்கு ஆளாய் இறந்து போயிட்டான் போல. சோ அந்த பையனோட ஆன்மா பாத்தீங்கன்னா இந்த மஸ்தான் அப்படின்ற நபர்கிட்ட வந்து உதவி கேட்டு இருந்திருக்குது. முதல்ல அந்த ஆன்மாவோடைய தேவையை பூர்த்தி பண்ணி வச்சுட்டு அந்த ஆன்மாவை இந்த மஸ்தான் கூடயே வச்சுக்குவாருங்க. அவருடைய சுய தேவைக்கு அந்த ஆன்மாவோடைய வைப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவரு பயன்படுத்திக்குவாருங்க. அந்த வகையில ஒரு ஸ்கூலையே தும்சம் பண்றதுக்கான கான்ட்ராக்டே இவருக்கு வந்திருக்குதுங்க. ஸோ அதற்காக அந்த ஸ்கூலுக்குள்ள ஆவியை ஏவி விட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. அப்படியா, ஸ்கூலை அழிக்கிறதுக்கு யார் உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னு மஸ்தான் கிட்ட கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கும் போதே ஃப்ராடு வேலை எல்லாம் பண்ணி செத்து போயிருந்திருப்பானுங்க இல்லையா, உயிரோட இருக்கும் போதே நல்லவனா வாழல, செத்ததுக்கு அப்புறம் மட்டும் நல்லவனா இருக்க போறானுங்களா என்ன, அவங்களோட பழைய பழக்கத்தோட தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ஆன்மாக்களை எல்லாம் பிடிச்சி அதுங்களுக்கு உதவி செஞ்சு இவரு பாத்தீங்கன்னா அதுகிட்ட வேலை வாங்கி பாருங்க, அதன் மூலமா வெளியில பணமும் சம்பாதிப்பாரு. அந்த வகையில இந்த ஸ்கூலை அழிக்கிறதுக்காக ஒருத்தர் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு கெட்ட ஆவியை ஏவி விட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தர்மா மற்றும் அசோக் அப்படின்ற ரெண்டு பேர் இறந்து போனாங்க இல்லையா, சோ அந்த ரெண்டு பேர்த்தோட இறப்புக்கு காரணம் இவர் ஏவி விட்ட ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னும் அந்த ஸ்கூல்ல ஒவ்வொருத்தங்களா சாக போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் பிரின்சிபல் ரூம்க்குள்ள வந்துட்டு தனியா இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது சார் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் ஆபீசரோட அசிஸ்டன்ட் வராரு. ஆக்சுவலா உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னாரு. அப்படிங்கும்போது இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா யோசனை பண்ணிட்டு எங்களுக்கு யார் மேலயுமே டவுட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்பதான் காரவ் மற்றும் மானிஷா வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கிற விஷயத்த வந்து இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதை கேட்டு டீச்சர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. மேபி கடத்திட்டு அப்புறம் விட்டுறலாம்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி விட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பணம் வேணும்னு கால் பண்ணி மிரட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த காலும் வரல. அப்படிங்கும்போது மேபி யாரோ ஒருத்தர் கிட்ட கடத்த சொல்லி மிரட்டி கடத்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்களோட நிலைமையை இன்டைரக்டா வந்து போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் செம்மகான்ல இருக்கிறாரு, கடத்தனவ மட்டும் கிடைச்சானா என்கவுண்டரே பண்ணிடுவாராம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த டீச்சர்ஸ் கேட்கறாங்க, கடத்தினதுல லேடிஸோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா லேடிஸ்க்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கும்போது லேடி போலீஸை வச்சு போட்டு தள்ள வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. இந்த சாமியார் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனடியே இந்த சாமியாரை ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஓஜா போர்டெல்லாம் எடுத்துட்டு வந்து மந்திரமெல்லாம் போட்டு இந்த ஸ்கூலை சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவை வரவழைக்கிறாருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த ஸ்கூல்ல ஒரு ஆன்மா இல்ல 2 ஆன்மா இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த 2 ஆன்மாக்களுடைய பேர் என்ன அப்படின்ற வரைக்கும் இந்த சாமியாருக்கு தெரிய வருது. அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அது பதில் சொல்லவே இல்லைங்க. முத்துக்குமார் மற்றும் வந்தனா அப்படின்ற 2 பேர்த்தோட ஆன்மா தான் இந்த ஸ்கூலை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இவங்க 2 பேர்த்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த பிரின்சிபல் விஷயத்த சொல்றாருங்க. முத்துக்குமார் அப்படின்றவன் போன வருஷம் பேட்ச் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, பட் நாங்க அலோவ் பண்ணாதனால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். வந்தனான்ற பொண்ணு ஸ்கூல்ல ட்ரக் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூல்ல இருந்து தூக்கிட்டோம். ஸ்கூல்ல இருந்து வெளியில போன அந்த விரக்தியில அவ இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல அப்பதான் உங்களுக்கு புரிய வருது, வந்தனா மற்றும் முத்துக்குமார் இவங்க 2 பேரும் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பழி வாங்குறதுக்காக தான் உள்ள ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பக்கத்துல இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு அப்படின்றத மறந்து இந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா யதார்த்தமா கேள்விகளை கேட்டுறாங்க. எதற்காக காரோ மற்றும் மானிஷாவை அந்த ஆன்மா வந்து எங்களை கடத்த சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எது நீங்க கடத்துனீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க இவங்க பயங்கரமா சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. முத்துக்குமார் மற்றும் வந்தனா அப்படின்ற இந்த 2 பசங்களோட ஆன்மா பாத்தீங்கன்னா இந்த மஸ்தான் அப்படின்ற நபரை மீட் பண்றதுக்காக போது இந்த மஸ்தான் வந்து வேலை கொடுக்குறாருங்க. அடுத்து இந்த ஸ்கூல்ல டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய பையன் சாவணும் அப்படின்ட்டு மஸ்தான் தான் பாத்தீங்கன்னா இந்த 2 ஆன்மாக்களையும் இந்த ஒரு ஸ்கூலை நோக்கி ஏவி விட்டுருக்கான் அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. கடத்தி வச்சிருக்கிற கௌரவ் மற்றும் மானிஷாவை இந்த டீச்சர் கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணி விட சொல்ல உடனடியா டீச்சர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல மானிஷா மட்டும் தான் இருக்கிறா, கௌரவ காணங்க. மானிஷா கிட்ட கேட்டா அதை பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியல, அவ மயக்கத்துல இருந்ததா வந்து சொல்றா. கௌரவ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. எப்படியாவது கௌரவ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேகமா கிளம்புறாருங்க. அதே சமயம் சாமியார் பூஜை எல்லாம் போட்டு கௌரவோட உயிரை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மஸ்தான் பாத்தீங்கன்னா என்னதான் தெய்வ சக்தி பாதுகாப்புக்கு இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறது பவர்ஃபுல்லான ஆன்மாக்கள், அதை வச்சு அந்த பையனை நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆன்மாவை ஏவி விடுறாருங்க. பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா ஒரு பெரிய கம்பியை பறக்க விடுதுங்க. அந்த கம்பி பாத்தீங்கன்னா கௌரவோடைய வயிற்றிலேயே குத்தி கௌரவ் அந்த இடத்துலயே விழுந்து இறந்து போறான். அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அழுகுறாருங்க. இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, முத்துக்குமார் மற்றும் வந்தனா இவங்க 2 பேரும் இந்த ஸ்கூல் மேல கொலவரியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா மஸ்தான காட்டுறாங்க. ஆக்சுவலா செவுத்துல எம்ஜி அப்படின்ற நேம் இருந்தது இல்லையா, எம்ஜி அப்படின்னா 2 பேர்த்தோட பேர் அப்படின்னு போலீஸ்காரங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜி அப்படின்னா மைண்ட் கேம்னு அர்த்தம். இப்போ இந்த ஆன்மாக்களை ஒவ்வொரு பசங்களோட உடம்புக்குள்ளையா பூர வச்சு நான் மைண்ட் கேம் விளையாட போறேன், உள்ளுக்குள்ள ஜாதி மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புகுத்தி உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு அடிதடி பஞ்சாயத்து பண்ணி எல்லாரையும் சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மஸ்தான் பண்றாருங்க. வான்மதி டீச்சருக்கும் அப்புறம் ஒரு மாஸ்டருக்கும் திடீர்னு பேய் பிடிச்சிருதுங்க. அவங்க பிரின்சிபலையும் பிரின்சிபல் கூட இருக்கக்கூடிய மாஸ்டரையும் போட்டு தள்ளுறதுக்காக துரத்திட்டு வர அவங்க 2 பேரும் பயந்துட்டு போய் செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து கனகவேல் மற்றும் அன்பரசி அப்படின்ற டீச்சர் இறங்கி வராங்க. இந்த கனகவேல் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. ஒருவேளை இந்த கனகவேல் மற்றும் அன்பரசி இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் விஷயங்களை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி பிரின்சிபலும் கூட இருக்கிற மாஸ்டரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா அந்த வான்மதி மற்றும் அந்த மாஸ்டரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்படி இந்த 2 பசங்க கிட்ட இருந்து ஸ்கூலை காப்பாத்துறது அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணிட்டு இருக்க பார்த்தா அந்த பசங்களோட ஆன்மா வந்து இவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. வந்தனா மற்றும் முத்துக்குமார் இவங்க கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நாங்க வந்து கெட்ட ஆன்மா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல போனா நாங்க நல்ல ஆன்மா, இந்த ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கூலோடைய சேர்மேன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பிரதர் தான் கைஸ் இந்த ஒரு ஸ்கூலு. அவர் ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி காரணமா வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாருங்க. போயிட்டு வர வரைக்கும் தன்னுடைய அண்ணா கிட்ட இந்த ஸ்கூலை பத்திரமா பாத்துக்கோங்க, நம்ம ஸ்கூல் 2வது இடத்துல இருக்குது, நீங்க முதல் இடத்துக்கு எப்படியாவது வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த சேர்மேனோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பிரின்சிபலுக்கு பிரஷர் போட்டுருக்காரு, எப்படியாவது நம்ம ஸ்கூல் வந்து நம்பர் 1க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று எழுதி இருந்திருக்காருங்க, சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை எப்போ இந்த பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சானுங்களோ அப்ப இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்றத வந்து பாசிட்டிவா சொல்லாம நெகட்டிவா இந்த பிரின்சிபல் எழுதி வச்சிருக்காருங்க. அதனால இந்த பசங்க எல்லாம் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. இது நாள் வரைக்கும் கூட படிக்கிறவன் என்ன ஜாதின்னு கூட தெரியாம இருந்தது. அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்ச உடனே யார் யார் என்ன ஜாதி அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. வசந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. சக்சஸ் ஆனவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா அவர் எழுதி வச்சிருந்திருக்காருங்க. குறிப்பா லைஃப்ல 1, 2, 3 இந்த 3 இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் கெத்து, மத்தவங்க எல்லாம் வித்து அப்படின்ற மாதிரிலாம் அந்த மோட்டிவேஷன் புக்ல எழுதி வச்சிருக்காருங்க. ஆனா அன்பரசி மற்றும் கனகவேல் இந்த புக்கை எல்லாம் நம்பாதீங்கடா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் படிங்க, ஸ்கூலோட லைஃப் முடிஞ்ச
முடிஞ்சிட போறது கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு நீ காலேஜ் போவ, காலேஜ் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போவ, உனக்கு பிடிச்ச வேலைக்கு போ, பிடிச்ச வேலை கிடைக்கலன்னா கிடைக்கிற வேலையை செய், உன் லைஃபை கரெக்டா அமைச்சுக்கிறதுக்கு நீ பாரு அப்படின்ற மாதிரி இவங்க மோட்டிவேட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனாலும் நிறைய பசங்க அந்த சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு பிரின்சிபல் எழுதின புத்தகத்தினால பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கனகவேல் மற்றும் அன்பரசி பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நீங்க எழுதின புக் வந்து பசங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது, சக்சஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லோரும் சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதிக பணம் இருந்தாதான் வெற்றி அப்படின்னு நீங்க அதையே பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா குறைவா பணம் வச்சிருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சவங்க கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப கொள்ளை அடிக்கிறவங்கலாம் வெற்றி அடைஞ்சவனா அப்படின்னு கேட்கும்போது அது அவனோட திறமை, அதுவும் வெற்றி தான் அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிற தப்பான விஷயத்தை நியாயப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சக்சஸ் ஆனா 1000 பொண்ணுங்க வரும் அப்படின்னும் ஜாதி மதத்தை பத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட்ன்ற பேர்ல இவரு எழுதி வச்சிருக்காருங்க. இத படிக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. போதாத குறைக்கு முத்துக்குமார் அப்படின்ற பையன் ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி ஸ்டேஜ்ல நிப்பாட்டி ஸ்டேஜ்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. மனம் முடிஞ்சு போன இந்த முத்துக்குமார் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த காரோ மற்றும் காரோட ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தாண்டா லாக்கி, நீ எல்லாம் படிச்சு என்னடா ஆக போற அப்படின்ற மாதிரி கேஸ்ட பேஸ் பண்ணி திட்டிடுவான். இந்த பையன் தன்னோட தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டான். சரி ஓகே நம்ம தோத்து போயிட்டோம், இந்த தோல்வியை பத்தி இந்த புக்ல ஏதாவது போட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை செக் பண்ணி பார்த்தா அம்மா அப்பாவை தலகுனிய வைக்கிற பசங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத பசங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்குங்க. ஸோ இவர் தோத்து போனதுனால அந்த புக்கை வந்து நம்மளை தற்கொலை பண்ணிக்க சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் செத்தே போயிட்டாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த முத்துக்குமார் இறந்து போயிருந்திருக்கிறான். அதே சமயம் இந்த புக்கை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆயிருப்பானுங்க இல்லையா, அவனுங்களோட ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொன்னானா அந்த பொண்ணு திருப்பி லவ் பண்ணியே ஆகணும், ஏன்னா இவன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்லயே இருக்கிறானுங்க. இந்த வந்தனாவோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தனா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய மானிஷாக்கு இந்த வந்தனாவை பார்த்து பொறாமங்க. மானிஷானால அந்த மாதிரி ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா ஸ்கோர் பண்றதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டர் கிட்ட பேசி ட்ரக் வாங்கி அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா வந்தனாவோட பேக்குள்ள வச்சு வந்தனா வந்து ஸ்கூலுக்குள்ள ட்ரக் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்பி விட்டு அதனால ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்தனாவை தூக்கிட்டாங்க. வெளியில போன மன உளைச்சல் தாங்க முடியாம வந்தனா இறந்து போயிட்டா. இப்படிதான் பாத்தீங்கன்னா வந்தனா இறந்து போயிருந்திருக்கிறா. வந்தனா இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த மானிஷா ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டு மறுபடியும் அந்த அட்டெண்டர் கிட்ட போயிட்டு ட்ரக்கை வாங்கி வேற ஒரு பொண்ணை காலி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கிறா. சோ இதுல கடுப்பான இந்த வந்தனாவோட ஆன்மா என்ன பண்ணிருக்குன்னா அந்த அட்டெண்டரை போட்டு தள்ளிருச்சுங்க. அதே சமயம் இந்த தர்மா கிட்ட இந்த சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற புக்கை படிக்காத 1 2 3 அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றத அவங்க கிட்ட இவங்க சொல்லலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. பட் இவங்க ஆன்மாவா வந்ததுனால தர்மா பயந்துட்டே போய் தடுக்கி விட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மஸ்தான் அப்படின்றவரு இந்த 2 ஆன்மாக்களையும் வரவழைச்சு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க 2 பேரும் போய் அந்த ஸ்கூலை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலையை கொடுத்துருந்துருக்காங்க. சரி யார் இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த மஸ்தான் கிட்ட கேட்க, அது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் கொடுக்குற வேலையை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் மூலமா இந்த ஆன்மாக்களை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து கெட்டது பண்ணல, நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. இந்த டீச்சர்ஸோட உடம்புக்குள்ள பூந்து டீச்சர்ஸை மிரட்டி மனிஷா மற்றும் காரவை எதற்காக கிட்னாப் பண்ண வச்சாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்த திருத்தணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசி இருந்திருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா காரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அப்ப அந்த வழியா வந்து அவனோட கிளாஸ்மேட் கிட்ட வந்து இவன் தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அதை பார்த்து கடுப்பான இந்த வந்தனாவோட ஆன்மா பாத்தீங்கன்னா இரும்பு கம்பியை வந்து பறக்க விட்டு இந்த காரோவோட கதையை முடிச்சிருந்திருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்றாருங்க. உடனே பிரின்சிபல் வந்துட்டு இதுக்கு மேல நீங்க ஒன்னும் ஸ்கூல்ல இருக்க தேவையில்ல, இது என்னோட ஸ்கூல், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த சாமியாரை விரட்டி அடிக்கிறாருங்க. இந்த பிரின்சிபல் பக்கம் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லோருக்கும் வெளிச்சமா தெரிய வருது. இந்த சாமியார் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்ப மஸ்தான் கிட்ட இருந்து கால் வருது. மஸ்தான் வந்து சொல்றாரு, ஆக்சுவலா இந்த 2 ஆன்மாக்களை வந்து ஏவி விட்டது நான் தான். அந்த 2 ஆன்மாக்களை வச்சு இந்த ஸ்கூலோட கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா அந்த 2 ஆன்மாக்கள் என்னை ஏமாத்திட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நான் வேற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மாவை ஏவி விட்டுருக்கேன், அதுகிட்ட இருந்து இந்த ஸ்கூலை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த சாமியார் பூஜையெல்லாம் பண்ணி இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத என்கிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்தடுத்து இறந்து போக போறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வருதுங்க. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை அடிச்சு விரட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. ஸ்கூல் மாணவர்கள் இந்த ஸ்கூலை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பயங்கர குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஆவியை பார்த்தோம்
பேயை பார்த்தோன்னு சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கிற கனகவேல் மாஸ்டர் ஸ்கூல் மாணவர்கள் கிட்ட பேசுறாருங்க. அதே சமயம் இந்த இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா என் பையன் காரவ் வந்துட்டு ஏதோ நல்ல விஷயம் பண்ணியெல்லாம் சாக கிடையாது, ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை அழிக்கலாம்னு நினைச்சான், இறந்து போயிட்டான். ஸோ அவனுக்காக கண்ணீர் அஞ்சலி எல்லாம் செலுத்தணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த காரவோடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம காண்டோட நடந்து வரதை காட்டுறாங்க. ஸோ அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த மஸ்தான் பார்த்தீங்கன்னா காரவோடைய ஆன்மாவை தான் இந்த ஸ்கூலுக்கு எதிராக ஏவி விட்டுருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இந்த காரவ் என்ன பண்ணுறான்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறான். அவங்களோட உடம்புக்குள்ளெல்லாம் பூந்து ஒவ்வொருத்தங்களையா போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு தாவறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்களும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமியார் வந்து ஒரு தீர்த்தத்தை தெளிச்சு எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து சாமியாருக்கு கால் வருதுங்க. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்த இந்த காரவோடைய ஆன்மா இன்ஸ்பெக்டரையே மிரட்டி இருக்குது. இந்த மாதிரி உன் பையனுக்கு கூட பார்க்காம கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அதனால நான் மஸ்தான் கூட போய் சேர்ந்துட்டேன், மஸ்தான் கூட சேர்ந்து இந்த ஸ்கூலையே அழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஆன்மா சொல்லியிருக்குங்க. இந்த மஸ்தான் அனுப்பி இருக்கிற காரவோடைய பேய் எதிர்த்து நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் கிட்ட அவர் எழுதின இந்த சக்சஸ் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற புக்கெல்லாம் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஏத்துக்கவே மாட்டேன்றாருங்க. வந்தனா மற்றும் முத்துக்குமாரோட ஆன்மா பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை பயங்கரமா மிரட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் அந்த புக்கெல்லாம் எரிச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட், அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் நம்ம படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. அதே சமயம் இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா நான் எழுதின புக்கை இனிமேல் யாரும் படிக்க தேவையில்ல, ஸோ அந்த புக்கு தான் இங்க நடக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களுக்கும் காரணம், அதை நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் அந்த புக்கை யாரும் படிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப கனகவேல் மற்றும் அன்பரசி ஒவ்வொரு மாணவர்கள் கிட்டயா பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு பாசிட்டிவ் தாட்ஸை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கூட பாசிட்டிவ் எனர்ஜி போராடும் போது கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி தோத்து போயிடும் அப்படின்றது இவங்களோட நம்பிக்கையா இருக்கு. இப்போ இந்த மாணவர்கள் கனகவேல் மற்றும் அன்பரசி டீச்சர் கிட்ட வந்துட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி இந்த புக்கை படிச்சு எங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஈகோஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு. இந்த ஈகோஸ் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, எனக்கு நான் போதும், என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க, உங்கள் வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இந்த ஜாதி மதம் அது பின்னாடியெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதை கேட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு அட்ராக்ட் ஆகி பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்குது. இதில் கட்டுப்பான இந்த மஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த காரவோடைய ஆன்மாக்கு அதிக சக்தி கொடுத்து மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்க இந்த காரவோடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா பசங்களோட உடம்புக்குள்ள பூந்து ஜாதி வரியே கிளப்பி விடுதுங்க. ரெண்டு பர்டிகுலர் ஜாதியினர்களுக்கு இடையே சண்டை வர மாதிரி பண்ணி விட்டுருதுங்க. இந்த ரெண்டு தரப்பினர்களும் என்ன பண்றானுங்கன்னா அவங்களுடைய அப்பன் சித்தப்பா எல்லாத்துக்கும் போனை போட்டுறானுங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது கனகவேல் மாஸ்டர் பாத்தீங்கன்னா பசங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாரு. அந்த மீட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லுவாருங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஈபி மேன் லீவ் போட்டாருன்னு வைங்களேன், நமக்கு எலக்ட்ரிசிட்டி வராது. ஒரு நாள் துப்புரவு பணியாளர் லீவ் போட்டாருன்னு வைங்களேன், நம்ம சிட்டி கிளீன் ஆகாது. வாட்டர் சப்ளை பண்றவர் ஒரு நாள் லீவ் போட்டாருன்னா நமக்கு வாட்டர் சப்ளை வராது. ஆனா எனக்கு ஜாதி தான் முக்கியம், என்னோட ஜாதி தான் வசதி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் லீவ் போட்டான்னு வைங்களேன், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? எந்த மாற்றமும் நடக்காது. ஸோ யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு இதுல இருந்தே நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. உங்களோட 24 மணி நேரத்துல ஜாதி முக்கியமா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாணவர்கள் ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வான்மதி மற்றும் இன்னொரு மாஸ்டரோட உடம்புக்குள்ள பூந்த முத்துக்குமார் மற்றும் வந்தனாவோடைய ஆன்மா இந்த பசங்களுடைய அப்பாக்குள்ள எல்லாம் பூந்து நாங்கள் இனிமேல் எந்த ஜாதியினரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை இவங்க கிட்ட காட்ட அந்த பசங்களும் அப்பாவே நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு, நாம ஏன் இந்த ஜாதிக்கா சண்டை ஓட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் திருந்திடுறானுங்க. மறுபடியும் இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில போகுது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையுது. இந்த சிச்சுவேஷன்ல இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் கால் வருது. இந்த மஸ்தானையும் மஸ்தானோடைய கூட்டாளிகளையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், யார் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது அப்படின்றத சொல்லிட்டான் அப்படின்ட்டு. யார் அந்த கான்ட்ராக்டை கொடுத்தது தெரியுமா? இந்த ஸ்கூலோடைய சேர்மேன். இந்த ஸ்கூல் வந்து இப்ப இருக்கிற சேர்மேனோட தம்பியோடதுங்க. அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா அவர் வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போறதுனால ஸ்கூலை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாருங்க. ஆனா இப்ப இருக்கிற சேர்மேனுக்கு பொறாம, நம்ம ஸ்கூல் நடத்தி சக்சஸ்ஃபுல் ஆகல, ஆனா தம்பி ஸ்கூல் நடத்தி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான், அதனால இதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஸ்தான் கிட்ட போயிட்டு ஐடியாவை கேட்க இந்த மஸ்தான் பாத்தீங்கன்னா ஆன்மாவை ஏவி விட்டு இந்த பஞ்சாயத்தை பண்ணி இருந்திருக்கான். உடனடியா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சேர்மேனையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று எழுதுறாங்க. அது என்ன புக் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது, நம்ம லைஃப்ல எதெல்லாம் அப்ளை பண்ணணும் எதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பியூர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கை படிச்சு பசங்க எல்லாம் மோட்டிவேட் ஆகுறானுங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.